தீபாவளியை முன்னிட்டு உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தமிழகத்தினுடைய அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன அந்த அறிவிப்புனா, தீபாவளி தினத்தன்று காலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை மட்டுமே பட்டாசு வெடிக்க வேண்டும். மீறி பட்டாசு வெடிப்பவர்களின் மீது நடவடிக்கை மற்றும் அபராதம் விதிக்கப்படும் சொல்லிட்டு தமிழகத்தினுடைய அரசு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த தருணத்தில் எழுகின்ற ஒரே கேள்விதான், இது ஒரு நல்ல விடயம் தான். இப்ப பட்டாசு அதிகமா வெடிச்சா காற்று மாசுபடும், காற்று மாசுபடுத்திச்சுனாக்க தூய்மையான சுவாச காற்று யாருக்கும் கிடைக்காது. இதனால மக்களுக்கு பெரும் அவதி ஏற்பட ஒரு சூழல் ஏற்படும் என்று நினைக்கக்கூடிய இந்த அரசாங்கம், நீங்க திறந்து வச்சிருக்கிற மதுக்கடையால நாடே மாசுபட்டு இருக்குது. தினம்தோறும் நாம செய்தி ஊடகங்களின் வாயிலாக பல்வேறு செய்திகளை பார்க்கிறோம். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கடத்தல், விபத்துன்னு சொல்லிட்டு இந்த செய்திகளுக்கெல்லாம் அடிப்படை அஸ்திவாரமா இருக்கக்கூடியது மது மட்டும்தான். இதை உங்களை சார்ந்தவர்கள் தான் ஆலயம் நடத்துறாங்க. இதை நீங்க தான் விற்பனையும் செய்றீங்க. ஒரு நாள் வெடிக்கக்கூடிய வெடியால் ஏற்படக்கூடிய மாசை கட்டுப்படுத்தக்கூடிய நீங்கள் நாள்தோறும் வருடம் முழுக்க இந்த மதுக்கடைகள் திறந்து வைத்து விட்டு பல குடும்பங்களினுடைய கண்ணீருக்கு ஆளாகிறீங்கல்ல, இதை மூட முடியாதா? இதை இன்னும் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண முடியாதா? நேரத்தை குறைக்க முடியாதா? இப்போவே உங்க 12 to 10 வச்சிருக்கதே பாட்டாளி மக்கள் கட்சியால தான். பாட்டாளி மக்கள் கட்சி நடத்திய சட்ட போராட்டத்தின் வாயிலாக தான் மதுக்கடையினுடைய நேரம் குறைக்கப்பட்டது. இல்லைன்னா காலையில 10 to 10 இருந்திருக்கும். 2 மணி நேரம் குறைச்சது பாட்டாளி மக்கள் கட்சி. அதே போல 2 மணி நேரம் மட்டும் தான் திறந்து இருக்கணும், எல்லாம் சுத்தமா இழுத்து மூடிட்டு போங்க. இன்னும் அந்த நாட்டு மக்களும் நல்லா இருப்பாங்க. முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, உளவுத்துறை அவருக்கு கொடுக்காத ரிப்போர்ட் ஒன்றும் கிடையாது. இங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு பேக்ல இருக்கிறது எல்லாமே கஞ்சா, மது வஸ்துக்கள் தான். நீங்க நாட்டு மக்கள் நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, ஒரு நாள் வெடிக்கக்கூடிய வெடிக்கு எப்படி ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறீங்களோ அது போல மொத்தமா இருக்கக்கூடிய அந்த மதுக்கடையை இழுத்து மூடிட்டு வேலையை பாருங்க.